வேகமாக செல்லுவோம். ப்ளீஸ் டர்ன் பைபிள்ஸ் டு நெகமியா 4ஆம் அதிகாரம் 14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். இங்கே நிறுத்த விரும்புகிறேன். 2 விதமான சத்துருக்களை நீங்கள் நானும் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. 2 விதமான சத்துருக்கள். ஒன்று வெளியே இருக்கிற சத்ரு, இன்னொன்று நமக்குள்ள இருக்கிற சத்ரு. எக்ஸ்டர்னல் எனிமி அண்ட் இன்டர்னல் எனிமி. 2 விதமான சத்துருக்களை நீங்கள் நானும் சந்திக்க வேண்டிய காலம் எப்போதும் இருக்கும் என்பதை நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2மே வித்தியாசமான சத்துருக்கள் கிடையாது. வெளியே இருக்கிற சத்ருவும் நமக்குள்ள இருக்கிற சத்ருவும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். என்ன, வெளியே இருக்கிற சத்துருக்கள் நமக்கு அவங்களுடைய விரோதத்தை காண்பிக்கும் பொழுது வித்தியாசமாக தெரியும். நமக்குள்ள இருக்கிற அதே சத்ரு அது வெளியே வரும் பொழுது பார்க்க வித்தியாசமா இருக்குமே தவிர ஆனா ஒரே சத்ரு தான். அந்த வெளிரங்கமா இருக்கிற சத்ருவையும் நமக்குள் இருக்கிற சத்ருவையும் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது மாத்திரம் நான் சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்வேன். 2வது சொல்ல அடியனுக்கு நேரம் இருந்தால் பார்ப்பேன், இல்லாவிட்டால் அறிமுகப்படுத்தி நான் நிறுத்துவேன். முதலாவது எக்ஸ்டர்னல், எக்ஸ்டீரியர், அவுட்சைட் எனிமி, வெளித்தில் இருக்கிற சத்துருக்களை முதலாவது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் எவ்விதமாய் நம்மை தாக்குவார்கள், எவ்விதமாய் நம்மோடு கூட அவர்கள் அணுகுமுறை வைப்பார்கள், நம்மை கண்டால் அவர்களுக்கு உண்டாகிற பிரச்சனை என்ன என்பதை மேல்நோட்டமாக சொல்லி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். பிறகு நம்மளுக்குள் இருக்கிற சத்ருவை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நமக்குள்ள இருக்கிற சத்ருவும் வெளியே இருக்கிற சத்ருவும் வேற வேற என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. அது கீழே போகும்போது உங்களுக்கு கொஞ்சமாக புரிய வாய்ப்பு ஒன்று எண்ணுகிறேன். முதலாவது, நெகமியாவோட காலகட்டத்தில் இருந்த புறமான சத்துருக்கள் யார்? 4ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன். 4:7. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, இவர்கள் வெளிரங்கமாக இருக்கிற சத்துருக்கள். வெளிரங்கமாக இருக்கிற சத்துருக்களை ரொம்ப அழகாக கர்த்தருடைய நடத்துதலை நாம் கையாள முடியும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற சத்துருவை வந்து கையாளுவது ரொம்ப கடினமான விஷயம். ஆகையால் தான் அதை பற்றி டீட்டெயிலாக பேச இன்றைக்கு எனக்கு நேரம் போதாது. நமக்குள்ள இருக்கிற சத்துரு ரொம்ப சட்டில், ரொம்ப தந்திரம் உள்ளதாக இருக்கும். அந்த சத்துருவை நம்மால கையாளுவது என்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் அது நம்முடைய ஆளுத்தத்திற்குள்ளாக கலந்திருக்கிறபடியால் நமக்குள்ள இருக்கிற சத்துருவை நாம் வேறு பிரித்து பார்த்து அதை அடக்கி ஆண்டு கொள்வது என்பது கொஞ்சம் வேதத்தில் ரொம்ப வளர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இங்கே நெகமியா காலகட்டத்தில் வெளியே இருக்கிற சத்துருக்கள் யார் என்று பார்த்தால் இந்த கூட்ட மக்கள். இவர்கள் நெகமியாவோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய திட்டத்தின்படி ஆலோசனைப்படி அருமையான அந்த நகரத்தை பாதுகாக்கிற மதிலின் ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்கள் காண்பிக்கிற விரோதம் எப்படிப்பட்டது? 4ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கிறேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து, முதலாவது கோபித்தான், இரண்டாவது எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, கோபித்தான், எரிச்சலடைந்தான், சக்கந்தம், பரிகாசம் செய்தான். இதெல்லாம் போன வார்த்தையில சொல்லி முடித்தேன். ஆனால் இன்னைக்கு பார்க்குற ஒரு விஷயம் வேற பார்வையில் இருக்கிறபடியால் இதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ கோபித்தான், எரிச்சலடைந்தான், சக்கந்தம் பண்ணி, அதாவது பரிகாசம் பண்ண, மாக்கிங், அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்த, யூதர்களுடைய பலவீனமான பகுதிகளை பார்த்து கேலி பண்ணுவதற்கு அவன் வாயை திறந்தான். இது எப்போதும் வெளித்திருக்கிற சத்ரு வந்து நம்மளை பார்த்து செய்கிற ஒரு விஷயம்தான். நம்ம அப்பா அம்மாமார்கள் குடிகாரன் இருந்தால் அதை வச்சு நம்மளை பரிகாசம் செய்வார்கள். உங்கள் அம்மா யார் தெரியுமா, உங்கள் அப்பா யார் தெரியுமா என்று நம்முடைய குடும்ப வழக்கு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பின்னணியை பார்த்து வெளித்தில் இருக்கிற ஆட்கள் எப்போதும் நம்மை தாக்குவார்கள். அவர்கள் நம்மை தாக்குவதற்கு காரணம், அவர்கள் நம்மை வெறுப்பதற்கு காரணம், அவர்கள் நம்மீது எரிச்சடைவதற்கு காரணம் மெய்யாகவே நாம இருக்க வாய்ப்பில்லை. நாம் தொழுது கொள்கிற நம்முடைய தேவன். இது நான் உங்களுக்கு 3 வாரங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒரு கிறிஸ்தவனை, மெய்யான கிறிஸ்தவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மெய்யான கிறிஸ்தவனை, சத்தியமுள்ள தேவனை தொழுது கொள்கிறவனை உலகம் பகைக்குமானால், உலகத்தின் நாட்கள் பகைப்பதற்கான காரணம் நாம் நம்முடைய மகிமையின் தேவனோடு கூட வாழ்கிறபடியால்
நடக்கிறபடியால், சஞ்சரிக்கிறபடியால், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க முயற்சி செய்கிறபடியால், அப்படி முயற்சி செய்கிறபடியால் நம்மை உலகத்தார் நம்முடைய பலவீனங்கள், குறைகள், நம்மகிட்ட என்னெல்லாம் பழைய வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை எடுத்து எடுத்து காண்பித்து நம்மை புண்படுத்தவும், நம்மை மட்டுப்படுத்தவும், கர்த்தருக்காக எழும்பி நிற்காதபடிக்கு என்னெல்லாம் வேலை செய்வார்களோ அவைகளை அவர்கள் ரொம்ப கடினமாக செய்வார்கள். ஸோ இப்படி செஞ்சு அவர்கள் நிறுத்துவது மாத்திரமல்ல, 4ஆம் வசனம் 8, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இது கடைசி அட்டாக். இது அவர்கள் நம்மீது கோபமடைந்து எரிச்சலடைந்து நம்மை பரிகாசம் கேலி பண்ணி நமக்கு சலுகைகள் எது ஒன்றும் கிடைக்காதபடிக்கு என்னதான் முத்திகை போடுற வேலை செய்தாலும் அதுக்கு பிறகும் நாம் வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறதை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு, சண்டை போடுவதற்கு, நம்மை பிசிக்கலாக அட்டாக் பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். இது வெளித்திலிருந்து வருகிற சத்ருத்துவம். வெளித்தில் இருக்கிற ஆட்கள், நம்முடைய கர்த்தரை பகைக்கிறவர்கள் நம்மை ஆட்டோமேட்டிக்காக பகைப்பார்கள். இது புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி முடித்த காரியம். ஸோ இப்படியாப்பட்ட ஆட்களை நாம் எப்படி கையாளுவது, இவர்களை நாம் எப்படி கையாளுவது? இந்த மாதிரி நம்ம கர்த்தரை தொழுது கொள்வது நிமித்தமாக, கர்த்தரை அன்பு கூறுவது நிமித்தமாக, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது நிமித்தமாக உலகத்தின் ஆட்கள் எரிச்சல் அடைந்து, கோபம் அடைந்து நம்மை பகைத்தால், நம்ம மீது எரிச்சல் அடைந்து நம்மை பரிகாசம் செய்து போதாமல் நம்மை அடிக்கவும் துன்பப்படுத்தவும் அவர்கள் திட்டம் போட்டு, அவர்கள் கன்ஸ்பயர்ட், அவர்கள் சதி திட்டம் போட்டால் எப்படி நாம் அதை கையாளுவது? ஓகே, இங்க ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். வேகமா சொல்லி முடிப்பேன். 4ஆம் அதிகாரம் வசனம் 14, 4ஆம் அதிகாரம் வசனம் 20, இது ரெண்டுத்திலே பார்க்கும்போது இந்த சத்துருக்களை யார் மெய்யாகவே யுத்தம் பண்ணார்ன்ற ஒரு கேள்வி எழும்பும். ஓகே, 4ஆம் அதிகாரம் வசனம் 14, அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் என்ன செய்யுங்கள்? யுத்தம் பண்ணுங்கள். இங்க யுத்தம் யார் செய்ய வேண்டியதா இருக்குது? யார் செய்யணும்னு சொல்லப்பட்டுக்குது? உங்க மனைவிக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, உங்கள் நிலத்திற்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று நெகமியா சொன்னார். ஓகே, அப்ப யார் யுத்தம் பண்றது? சத்துருக்கள்கிட்ட அவர்கள் தான், யூதர்கள் தான் பண்ணதாக இங்க சொல்லப்பட்டது. வசனம் 20, நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். அடுத்த வார்த்தை கவனிங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். யார் யுத்தம் பண்றது? ஆக்சுவலி நம்முடைய சத்துருக்கள்கிட்ட நாமா, நம்முடைய தேவனா? வசனம் 14 பார்க்கும் பொழுது யூதர்கள் யுத்தம் பண்ணுன்னு சொன்னார் நெகேமியா. வசனம் 20 பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதாக நெகேமியா இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். உண்மையிலே யார் இவங்களுக்கு ஜெயம் கொடுத்தது? நெகேமியாவும் நெகேமியா கூட இருந்த யூதர்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யுத்தம் செய்த நிமித்தமாய் அவர்கள் தங்களுடைய கட்டட வேலையின் முடிவுக்குள்ளாக கொண்டு போனார்களா, அல்லது மெய்யாகவே வேற யாரும் யுத்தம் பண்ணார்கள்? யார் ஆக்சுவலி யுத்தம் பண்ணினது? யூதர்களா? யூதருடைய தேவனா? வசனம் 15, எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும், அடுத்த வார்த்தை என்ன? தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும். யார் யுத்தம் பண்ணிந்து? அவங்க வந்து சதித்திட்டம் போட்டுன்னு இருக்கிறாங்க. அந்த சதித்திட்டத்தின் செய்தியை பக்கத்தில் இருக்கிற யூதர்கள், சமாரியா சூழ்ந்து இருக்கிற யூதர்கள் எருசலேமை கொண்டு 10 முறை நெகேமியாவுக்கு செய்தியை சொன்னார்கள். எப்போ வேணாலும் வந்து அட்டாக் செய்வார்கள். அவர்கள் எரிச்சல் அடைந்து சேனையோடு கூட காத்திருக்கிறார்கள். குதிரை வீரர்களோடு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். ஜாக்கிரதை என்பதன பயத்துக்கு அடுத்த தகவல்களை 10 முறை வந்து நெகேமியாவுக்கும் கூட இருக்கிற யூதர்களுக்கும் சொல்லி சொல்லி பயத்தை ஏற்படுத்தினார்கள். அதனால நெகேமியா பயந்து போன யூதர்களை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க என்று சொல்லி உங்க குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, இடத்திற்காக யுத்தம் செய்யுங்க என்று சொன்ன பிறகு 20 பார்க்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன பிறகு 15 பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அவர்களுடைய ஆலோசனையை வியர்த்தமாக்கினார். அந்த வார்த்தையோட அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த வியர்த்தமாக்கினார்ன்ற வார்த்தை அதற்கு முந்தி இந்த சத்துருக்கள் பயன்படுத்தினார்கள். வசனம் 15 வாசிக்கிறேன் இன்னொரு கவனிங்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும். அந்த அபத்தமாக்கினார் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் பரர் என்பதான எபிரேய வார்த்தை. பரர் என்பதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பிரேக்கப், ஒடிச்சாரு. இந்த ஒடிச்சார் என்ற வார்த்தை யார் தெரியுமா பயன்படுத்தியது இதுக்கு முன்னாடி? அதே பரர் என்பதன் எபிரேய வார்த்தை வந்தது வந்து 4ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் என்ன ஆகும்? இடிந்து போகும் என்றான். அந்த இடிந்து போகும் என்பதன வார்த்தை, பரர் என்பதன வார்த்தை தான் இந்த இடத்துல கர்த்தர் அவங்களுடைய திட்டங்களை,
அபத்தமாக்கின்ற வார்த்தை கர்த்தர் இடித்து போட்டார். அவங்க மனசுல கட்டி வைத்திருந்த ஆலோசனையை கர்த்தர் இடித்து போட்டார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தபடியால் குதிரை ஓட முடியலையான்னு தெரியல, வீரர்கள் போதையில விழுந்துட்டாங்களான்னு தெரியல, வியாதியை புறப்பட என்ன செய்தார் தெரியல. கர்த்தர் ஆக மொத்தத்தில் அவர்கள் யுத்தத்திற்காக போக வேண்டும் என்று போட்ட திட்டத்தை கர்த்தர் இடித்து போட்டார். அப்ப எதற்காக நெகேமியா நீங்க யுத்தத்திற்காக ஆயத்தமா இருந்து யுத்தம் பண்ணுங்கள்ன்ற வார்த்தையை சொன்னார்? யார் யுத்தம் பண்ணிதீங்க? யூதருடைய தேவன். அப்ப எதற்காக யூதர்களுக்கு நெகேமியா சொன்ன வார்த்தை நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதோட வார்த்தைக்கு அர்த்தம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நம்முடைய சத்துருக்கள்கிட்ட, வெளியில் இருக்கிற சத்துருக்கள்கிட்ட நம்முடைய பகுதி என்ன? வாட் இஸ் அவர் பார்ட்? நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினால் அந்த வார்த்தையை தான் நெகேமியா இந்த இடத்துல யூதர்களுக்கு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தது. நீங்கள் உங்க குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று வசனம் 14லையும், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வசனம் 20 சொன்ன பிறகு தேவன் தான் யுத்தம் பண்ணி அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் அபத்தமாக்கி கெடுத்து போட்டாரு. யுத்தத்திற்கு யாருமே வரவில்லை. ஆனால் உங்களை பார்த்து, யூதர்களை பார்த்து, நீங்கள் யுத்தத்திற்காக ஆயத்தமார்கள், யுத்தம் பண்ணுங்கள் என்றும் நெகேமியா அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு என்ன அர்த்தம்? 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறேன். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். யாரு? திருக்கள். அது செய்தி வந்த உடனே நெகேமியா வசனம் 9 சொல்ற வார்த்தை, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அடுத்த வார்த்தை என்ன? அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். அலர்ட்னஸ், முழு கவனிப்பு, விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வையும் முழு கவனிப்பையும் எச்சரிப்பையும் சோம்பேறித்தனமாக அறியாத நிலையில இருக்கக்கூடாது என்பதுதான் யுத்தம் பண்ணுங்கள் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம். நாம் செய்ய வேண்டியது ஜெயித்து கொடுப்பதோ கர்த்தர், யுத்தம் லிட்டரலா பண்றதோ கர்த்தர். நம்மளுடைய பகுதி என்ன? நம்முடைய சத்துருக்களுடைய தந்திரங்களை அறியாமல் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நம்முடைய சத்துருடைய திட்டங்கள் என்று நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவங்க போடுற திட்டம் நமக்கு நன்றாய் தெரிஞ்சிருக்க வேண்டும். அது அறியாதவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்குவார் என்று கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனம், சத்துருக்களுடைய சதி திட்டம் என்ன? சத்துருக்களுடைய உபாயங்கள் என்ன? சத்துருக்கள் எப்படியெல்லாம் தாக்குவார்கள்? அவங்க போடுற திட்டம் எப்படிப்பட்டது? அவங்களுடைய பின்னணி என்ன? எதற்காக அவர்கள் அந்த அளவுக்கு எரிச்சலுடையவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் சதி திட்டம் போடுற இடத்துல, அவர்கள் வசிக்கிற இடத்துல போலாமா வேண்டாமா என்பதான ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவ ஜனத்திற்கு எப்போதும் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினாலும் கர்த்தருடைய ஜனம் அந்த ஒரு விழிப்புணர்வோடு கூட இருக்க வேண்டும். ஏன்? எதற்காக அந்த விழிப்புணர்வு? கர்த்தர் தான் யுத்தம் போறாரு, அவங்களை குறித்து நான் அதுக்கு யோசிக்கணும்? நோ. 2 விஷயம் இருக்குது அதுல. நம்முடைய சத்துருக்களுடைய தந்திரங்களை அறிந்த நிலைமையில நீங்கள் நானும் இருக்கும் பொழுது, கர்த்தர் யுத்தம் செய்யும் பொழுது, கர்த்தர் சில நேரத்தில் நமக்கு சில காரியங்களை கட்டளையிடுவார். கர்த்தருக்காக காத்திருங்கள், மௌனமா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று மோசே ஒட்டுமொத்த அடிமத்தனத்திலிருந்து வெளியே வந்த யூதர்களை பார்த்து சொன்ன பிறகு மோசே கர்த்தர் கொடுத்த கட்டளை ஜனங்களை நடந்து போக சொல்லு. நீங்களும் நானும் நம்முடைய சத்துருக்களுடைய தந்திரத்தை அறியாதவர்களா இருந்தால் கர்த்தருடைய கட்டளை நம்மால கவனிக்க முடியாது. நம்முடைய சத்துருக்களுடைய தந்திரங்கள் நாம் அறிந்தால்தான் கர்த்தருடைய கட்டளை நமக்கு உண்டாகும். இல்லாவிட்டால் சத்துருடைய ஆலோசனையை நீங்கள் நானும் கடைபிடிக்க வேண்டியதாயிடும். யார் பேச்சை கேட்கறது? அவன் சத்துரு சொல்ற பேச்சை கேட்கறதா இல்லது கர்த்தர் சொல்ற பேச்சை கேட்கறதா? சத்துரு நம்மளை பயமுறுத்தி நம்மளை அட்டாக் பண்ற அளவுக்கு நம்மை சூழ்ந்து வந்து நமக்கு பயங்கரமான கொடூரமான காரியங்களை செய்கிறதான செய்தி நம்ம காது விழும் பொழுது அவனுக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்குன்னு போயிடலாமா? அப்போ நீங்கள் நானும் கவன குறைச்சலா இருந்தால் யுத்தம் பண்ணுங்கள் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் ப்ரிப்பேர்டு, ஆயத்தமா இருங்கள். எதற்கு ஆயத்தமா இருங்கள்? சத்துருடைய ஒட்டுமொத்த தந்திரங்களையும் அறிந்த நிலையில நீங்கள் நானும் ரொம்ப ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒருத்தர் ட்ரக் ஏத்திட்டான், அவன் அதை எடுத்துக்கிற பிறகு என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாத பட்சத்தில் அவன்கிட்ட போய் சுவிசேஷம் பேச முடியுமா? இல்லை அவன் கூட படுத்து தூங்க முடியுமா? அவன் கூட சாப்பிட முடியுமா? நம்ம பிள்ளைகளை அவன்கிட்ட அனுப்ப முடியுமா? அந்த ஒரு விழிப்புணர்வு கிறிஸ்தவர்களுக்கு தேவை என்பது கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அருமையா பேசுவார் அதை பத்தி. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகார வசனம் 10-11 வாசிக்கிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். 11 ரொம்ப முக்கியம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசு யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? அவன் தந்திரம் என்னான்ட்டு எங்களுக்கு தெரியாதா? ஆனா பிசாசு யுத்தம் போடுறது யாரு? பவுலா? பவுலுக்கு தெரியும் இங்க வந்து ஒரு விசுவாசி பவுலை பத்தி ரொம்ப தப்பா பேசி பிரச்சனை எழுப்பி விட்டுருக்கிறான் கொரிந்து சபையில. போனோன்னு சொன்ன பவுல் போல. ஏன்னா அவன் ஒருத்த நிமித்தமாக பாவத்திற்குள்ளாக நடத்தப்பட்டு பவுலையும் மதிக்காமல் வெறுக்க செய்து அப்பல்லோவையும் அவமதிக்க செய்து சபையில பெரிய துன்பத்தை கொண்டு வந்துட்டான்.
அதனால பவுலுடைய 2வது நிருபம் அது எங்க போச்சுன்னு தெரியல. கொடூரமான நிருபம் அது. கர்த்தர் அது நம்முடைய கருத்தில் கொடுக்காதபடிக்கு மறைவாக வைத்து விட்டார். அந்த நிருபத்துல ரொம்ப கொடூரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிக்கிறார். அவனை குறித்தும் சபையை குறித்தும். அதை கேட்டு சபையார் அவனை எக்ஸ்பெல் செய்கிறார்கள், எக்ஸ்கம்யூனிகேஷன் செய்கிறார்கள், சபையை விட்டு அவனை நீக்குகிறார்கள். அதுக்கப்புறம் தான் பவுல் சொல்ற வார்த்தை, அவனை நீங்க துன்பப்படுத்தி போதும், மறுபடியும் அவனை சகோதரனாக அங்கீகரிங்கள். அவனுக்கு பாவ மன்னிப்பு சபையார் கொடுக்காத பட்சத்தில் அடுத்து அவனை அட்டாக் பண்ணுவது பிசாசானவன். ஆகையால் நீங்க யாரை மன்னிக்கிறீங்களோ நான் மன்னிக்க தயார், இருதயபூர்வமாய் மன்னிக்கிறேன். அவன் மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய திருச்சபையிலே சேர்ப்பானானால் பிசாசுடைய தந்திரங்களை அறியாதவர்களாங்கன்னா முட்டாளர்களான்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். உங்களுக்கு தெரியணும் சத்துருக்களுடைய நிலவரம் என்ன, சத்துருக்கள் உணர்ச்சி வசப்பட்டு என்னெல்லாம் செய்வார்கள் என்பது. இப்ப நமக்காக யுத்தம் செய்வது யாரு? கர்த்தர். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தால் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நம்முடைய பகுதி என்ன? நம்முடைய சத்துருக்களுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்யாதுன்னு சொல்றா, நம்ம மனசுல படும். அது என்ன செய்தார் தெரியுமா? நெகமியா 4:11. எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதாவது அவங்களுக்கு தெரியாத நேரத்துல நம்ம எந்த சதித்திட்டம் போட்டு அவங்களை அட்டாக் பண்றோமோ அந்த ஒரு சதித்திட்டம் அவர்கள் அறியாத புரியாத சூழ்நிலையில போயிட்டு அவர்களை அடிப்போம் என்று சத்துருக்கள் பேசினது யாருக்கு தெரிய வந்துச்சு? நெகமியாவுக்கு. ஆகையால் தான் அவங்களுடைய தந்திரத்தை கர்த்தர் அபர்த்தமாக்கினார், व्यर्थமாக்கினார், செயல்படாதபடிக்கு ஒடித்து போட்டார். நெகமியாவுக்கு நன்றாக தெரிய வந்தது அவங்களுடைய சத்துருக்குடைய தந்திரங்கள் என்ன என்பது. அவங்க நினைச்சுனா இவனுக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தை மாதிரிக்கிறாங்க, சீக்கிரமா போய் அட்டாக் பண்ணலாம் என்று. பவுல் சொல்ற வார்த்தை, பிசாசுர தந்திரங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்க முட்டாள்களாம். உலகத்தானுடைய தந்திரம் என்னன்றது தெரியும், சத்துருக்களுடைய தந்திரம் என்னன்றது தெரியும், நம்மளை வச்சு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும், எங்க நம்மளுக்காக அவர்கள் கண்ணி வைப்பார்கள் என்று தெரியும். நம்முடைய சத்துருவை பத்தி நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். வெளித்தில் இருக்கிற சத்துருக்களை கையாளுவது கர்த்தர் கையாளுகிறார். கர்த்தர் கையாளும் பொழுது நாம் அவங்கள பத்தி அவங்களுடைய தந்திரங்களை தெரிஞ்சிருக்கணும். இல்லை அவங்க தந்திரோட வலையில போய் நம்ம பேசிக்க கொள்வோம். இது வெளித்திருக்கிற சத்துருக்களை குறித்து. நமக்குள் இருக்கிற சத்துருவை குறித்து பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அறிமுகப்படுத்தி விட்டுருவேன். 5ஆம் அதிகாரம் ஃபுல் அவங்க தான். யாரு? நம்முடைய சத்துருக்கள். 5ஆம் அதிகாரம் வசனம் 1. ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. யூதர்களுக்குள்ளாக கட்டட வேலை செய்து கொண்டிருக்கிற யூதர்களுக்குள்ளாக பெரிய கூக்குரல் அழுகை உண்டானதாம். அந்த கூக்குரலும் அழுகையும் யார் நிமித்தமாக வரல? வெளித்தில் இருக்கிற சத்துருக்கள் நிமித்தமாக வரவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அதுதான் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற வித்தியாசமே. 4ஆம் அதிகாரத்துல வெளித்தில் இருக்கிற சத்துரு கர்த்தர் அழகாக ஹேண்டில் பண்ணாரு. நெகமியா ரொம்ப தெளிவாக அவங்களோட தந்திரங்களை அறிந்து ஜனங்களை விழிப்புணர்வோடு கூட அலர்ட்டா வச்சாரு. 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சத்துரு யாரு? முன்னாடி வாசிக்கிறேன், கவனிங்கள். 5:1. ஜனங்களுக்குள் கட்டட வேலை செய்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான யூதர்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. கட்டட வேலை செய்து கொண்டிருக்கிற யூதர்கள் யார் நிமித்தமா கூக்குரலிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள்? அவங்க அழுகைக்கு யார் காரணம்? வெளித்தில் இருக்கிற சத்துருக்கள் கிடையாது, தங்களுடைய சகோதரர்கள். யாரு? யூதர்கள். இதுதான் டிஃபரெண்ட். வெளியில் இருக்கிற சத்துருவை அழகாக கண்டுபிடிச்சு கையாள முடியும். நமக்குள் இருக்கிற சத்துருவை நம்மால கண்டுபிடிச்சு கையாளுவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நமக்குள் இருக்கிற சத்துருவை கண்டுபிடிச்சு கையாளுவது ஏன் கஷ்டம்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற சத்துரு எப்படி தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருக்குள்ளான ஒரு சகோதர சகோதரிக்கு வெளித்தில் இருக்கிற சத்ரு அட்டாக் பண்ணாக்கா, தாக்கினாக்கா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அதே சந்தோஷம் நமக்கும் உண்டாகும். வெளித்தில் இருக்கிற சத்ரு ஒரு சகோதர சகோதரி சிக்காயிட்டு வியாதியா படுக்கணும்னாக்கா அவன் விரும்புனா அதே சந்தோஷம் வெளியில் இருக்கிற சத்ருப்போல் நாம தாக்கா விட்டாலும் அவங்களுக்கு அது நேரிடுச்சுன்னா நாம் என்ன செய்கிறோம்? அது சந்தோஷம் செய்கிறோம். அதே நேச்சர் தான். ஆனா என்ன ஒண்ணு செய்ய போறது கிடையாது. சில இடத்துல செஞ்சிடறோம், அது வேற விஷயம். சில இடத்துல செய்ய போறது கிடையாது. சத்ரு ஒரு விசுவாசி கீழே விழுந்தா எப்படி சந்தோஷப்படுவானோ அதே சந்தோஷமும் அதே உல்லாசமும் நமக்கும் உண்டாகிறது. என்ன அர்த்தம்? அவன் இருக்கிற சத்ருவும் என்கிட்ட இருக்கிற சத்ருவும் ஒண்ணுதான். நான் செய்யல, யார் நிமித்தமா ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விசுவாசி தரித்திரனாவே இருக்கணும்ட்டு யாருன்னா இன்னொரு விசுவாசிக்கு அது விருப்பம் இருந்தா அதே விருப்பம் தான் உலகத்தானுக்கு, நம்முடைய சத்ருவுக்கு. அந்த விருப்பம் நிறைவேறுச்சுனாக்கா சத்ரு மாத்திரம் சந்தோஷப்படுறது கிடையாது. இவன் தரித்திரனாவே இருக்கணும்னு சொல்லிட்டு யார் இன்னொரு விசுவாசியை எதிர்பார்த்தான் பாரு, அவனுக்கு அந்த சந்தோஷம் உண்டாகுது.
அவங்க பசங்கள ஃபெயில் ஆயிடணும், என் பசங்க மாத்திரம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உலகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். விசுவாசி அப்படி எதிர்பார்க்கலாமா? அப்படி எதிர்பார்த்து நடந்தா உலகத்தானுக்கு சத்துருக்கு எந்த அளவுக்கு குதூகலம் உண்டாதோ அதே சந்தோஷமும் குதூகலமும் யாருக்கு? நமக்கும் உண்டாது. The enemy, the inside enemy is so subtle. அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாருக்குன்னு ஏதாவது ஒரு விசுவாசிக்கு தீங்கு ஏற்பட்ட உடனே நமக்கு துக்கம் உண்டாவதோ இல்லையோ, நமக்குள் சந்தோஷம் ஏற்பட்டால் ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும், சத்ரு இருக்கிறான். உலகத்தான்ட்ட இருக்கிற அதே சத்ரு எனக்குள்ள இருக்கிறான். என்ன பிரச்சனை தெரியுமா? 5ஆம் அதிகாரத்துல 3 பிரச்சனை. கடந்த 30, 40 நாட்களாக வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். இருந்த சாப்பிடுற தானியம் தீர்ந்து போனது. தானியம் தீர்ந்து போனபடியால் தானியத்திற்காக அதிகமான விலையை கொடுத்து அதே யூதர்கள் அந்த சந்தர்ப்பத்தை நல்ல வியாபாரமா பயன்படுத்தியார். ஏன்னா அவங்கெல்லாம் பாபிலோன்ல இருந்துங்க. யூதனுங்க வியாபாரத்துல சிறந்தவனுங்க. பாபிலோன்லயே அதான் பண்ணானுங்க, அசீரியாவிலே அதான் போறானுங்க. அதே கெட்ட புத்தியை இப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெகேமியாவுக்கு தெரியாது. 2வது பார்த்தாக்கா தங்களுடைய வயல்கள், எருசலேமில் இருக்கிற ஆட்களுக்கு வயல்கள் இருந்தது, யூதேயா முழுக்க சூழ்ந்து. அந்த வயல்ல போயிட்டு விதைய போட்டு விதைய வரவழைச்சு சாப்பிடலான்னு பார்த்தாக்கா அந்த வயலை குத்திகைக்கு கொடுத்துட்டு விதைய கொடுத்துருக்காங்க இதே யூதர்கள். இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை என்னன்னு பார்த்தாக்கா தங்களுடைய நிலத்திற்காக ராஜாவுக்கு அட்டகசியம் என்பதான ராஜாவுக்கு வரி கட்ட வேண்டியதா இருக்கிறது. அந்த வரி இந்த யூதர்கள் தங்களுக்கு ஆண்டவரால் அருளப்பட்ட அந்த இடத்துடைய வரி கொடுக்க முடியாத பட்சத்தில் அங்க வசதியா இருக்கிற யூதர்கள், வியாபார தந்திரமுள்ள யூதர்கள், இந்த பரிசுத்தமுள்ள ஊழியத்தில் ஈடுபடாத யூதர்கள் இவங்க பசங்களை அடிமையா வாங்கினா உங்கள்கிட்ட கோதுமையும் இல்ல, நிலமும் குத்திகள் இருக்குது, இவங்கள்ட்ட இருக்கிறது மீதி யாரு? இவங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அடிமையாக வாங்கின்னு அந்த வரியை அவங்க கட்டியிருக்கிறாங்க. இது யார் செய்யறது? யார் அடிமையா இருக்கணும்னு விரும்புறது? கர்த்தருடைய ஜனம் ஒண்ணுமே செய்யாதபடிக்கு ஒரு அடிமைத்தனத்துல போய் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க நம்முடைய சுதந்திரத்தை வேவு பார்க்கிற பொல்லாத சகோதரர் உள்ள நுழைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை வேவு பார்க்கிறவர்கள் உள்ள நுழைந்திருக்கிறார்கள். சத்துருக்கள் அதை விரும்புறதுங்க. சத்துருக்கள் தான் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு விரும்புறது, பஞ்சத்தில் இருக்கணும்னு விரும்புறது, கை ஏந்தணும்னு விரும்புறது, பிச்சை எடுக்கணும்னு விரும்புறதுல யாரு? உலகத்தான், நம்முடைய சத்ரு. இவனுக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது, இவனுக்கு நல்ல வீடு இருக்கக்கூடாது, கடன் பாரத்திலே மூழ்கினோம், இவன் குடும்பமா நல்லா வாழக்கூடாது. இது விரும்புறதுல யாரு? வெளித்தில் இருக்கிற சத்ரு. அது விசுவாசி விரும்பலாமா? ஊழியக்காரர் அது விரும்பலாமா? ஊழியக்காரனுக்கு எப்படின்னாக்கா தன்னை பார்க்க எல்லா விசுவாசி மட்டமாவே இருக்கணும், மேல வந்துடக்கூடாது யாருமே. அது உலகத்தான் விரும்புறதுப்பா. உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் விரும்புறது என்ன பார்க்க எல்லாரும் கீழே இருக்கணும், என் கையேந்தணும், சோத்துக்கு ஏண்டதா வரணும்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரியான ஒரு பிசாசு புத்தியோட கூட இருக்கிறான். அந்த புத்தி செயலுக்கு வரக்கூடாது. 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பிரச்சனை அது. அது எப்படி கையாளுவது, எப்படி சரி செய்வது? நீங்க அங்கதான் பார்க்கலாம். வசனம் 6 வாசிக்கும் பொழுது நெகேமியாவுக்கு எரிச்சல், கோபம் வந்தது. சன்பல்லாத்து, தொபியா, அவனுடைய வெளியில் இருக்கிற சத்துருக்கள் பண்ண காரியத்தை குறித்து எரேமியாவுக்கு கோபம், எரிச்சல்ல கிடையாது. அவருக்கு தெரியாது எப்படி கையாளணும்ன்றது. கோபால கர்த்தர் பார்த்துக்கிறாரு. உள்ளத்தில் இருக்கிற சத்ருவால் முழுது என்ன செய்வேன்? அங்க பார்க்கும்பொழுது நெகேமியா பயங்கரமா கோபம் கொள்கிறார். உலகத்தில் இருக்கிற சத்ரு விரும்புற அதே விருப்பத்தை விசுவாசி இன்னொரு விசுவாசி விருப்பம் கொள்ளலாமா? 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்கள் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் பவுல் சொல்ற வார்த்தை, மன்னாவை பத்தி பேசுவார். அந்த இடத்துல மன்னாவை பத்தி பேசும் பொழுது கர்த்தர் குறிப்பிட்ட நாள்ல இவ்வளவுதான் எடுக்கணும், முக்கியமா 7வது நாள் ஓய்வு நாள் இருக்கக்கூடிய 6வது நாள்ல ஓய்வு நாளுக்கு சேர்த்து எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்ற வார்த்தை, அதிகமா எடுத்தவங்களுக்கு மீதியும் இருக்கவில்லை, குறைவா எடுத்தவர்களுக்கு குறைச்சலும் உண்டாகவில்லை, எல்லோருக்கும் ஈக்குவலாக கர்த்தர் மன்னாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார், பகிர்ந்து கொடுத்தார். என்ன சொல்லுவார் அப்போஸ்தலனாகிய பவுல்? சபையிலே எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும். சமமாக இருக்க மாட்டார்கள். கல்வியிலே சமமாக இருக்க மாட்டார்கள், வசதியிலே சமமாக இருக்க மாட்டார்கள், ஆரோக்கியத்தில் சமமாக இருக்க மாட்டார்கள். பவுல் சொல்ல ஒரு விஷயம் என்ன? சபையில வந்தால் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி எப்படி பார்க்க வேண்டும்? தன் சகோதரியை பார்க்கலும் பெரியவளாகவும் சகோதரனை பார்க்கலும் பெரியவனாகவும் தான் கிறிஸ்துவுடைய சிந்தையோடு பார்க்க வேண்டும். அதாவது ஈக்குவலா இருக்கணும்ன்றாரு. உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செல்வம் வெளித்துல உங்களுடைய தொழிலுக்கு அதுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும், நல்லது, அது தப்பு கிடையாது. ஆனா சபையில் வந்ததுக்கு அப்புறம் திராசல் வச்சு எடை போட்டு இன்னொரு விசுவாசியை மட்டுப்படுத்தக்கூடாது. அந்த காம்படிஷன் வெளித்துல இருக்குது. சபையில் அது வரக்கூடாது. சபையிலே நம்ம எல்லோரும் ஒன்று கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் 10 சொல்ற வார்த்தை, நாம் எல்லோரும் ஒரே அப்பத்தை அல்லவா புசிக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் அல்லவா கை போட்டு சாப்பிடுகிறோம்.
இப்படி இருக்க நமக்குள்ளாக எதற்காக வேறுபாடுகள்? உலகத்தில் இருக்கிற சத்ரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறது. அத கண்டுபிடிச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உலகத்துல இருக்கிற சத்ரு ஒரு விசுவாசி எப்படி கெட்டுப் போகணும்னு விரும்புறானோ, அந்த விருப்பம் சபையில இருக்கிற விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி மேல இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா சம்பாதித்தால், நான் என்ன சரியா சம்பாதியல என்று சம்பாதிக்கிறவர் குறித்து நாம் உலகத்தார் போல எரிச்சல் அடையக்கூடாது. ஒருத்தர் குடும்பமா நல்லா இருந்தால், என் குடும்பம் அப்படி இல்லை என்று சொல்லி நாம நம்மை சூடு போட்டுக்கொண்டு அவர்களை உலகத்தார் போல பகைக்கக்கூடாது. கெட்டுப் போகணும்னு விரும்பக்கூடாது. தப்பானவர்களே. விசுவாசிகள் நல்லா இருக்கிற செய்தி நம்ம காதுல விழும்பொழுது நம்முடைய முதல் விஷயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ட்ட அது இல்லைன்றது கேள்வி வரக்கூடாது. இது இருக்குதோ இல்லையோ, நம்மகிட்ட இருக்கிறது யாரு? கர்த்தர். நல்ல விஷயங்கள் காதுல விழுந்தால் நாம் சொல்ல வேண்டியது ஸ்தோத்திரம். நல்லா படிக்கிறாங்களாமே, ஸ்தோத்திரம். அவர் நல்லா சம்பாதிக்கிறாராமே, ஸ்தோத்திரம். நல்லது கேட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாமா? நல்லது நம்ம காதுல விழுந்த உடனே நம்மளுக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு உலகத்தார் போல எரிச்சல் அடையலாமா? அது யாரு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுடைய சகோதரன். நல்லா இருக்கட்டும், போட்டும், பண்ணட்டும், தங்கட்டும், வாழட்டும், சாப்பிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உலகத்தாருடைய சத்துருத்துவம் நமக்குள்ள எப்போது இருக்குன்றது மறக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தரை கூக்குரலாம் தெரியுமா? ரோமர் இருந்த நிருபத்திலே. நிர்பந்தமான மனுஷன் நான். செய்யக்கூடாதுன்னு தெரியும். செஞ்சுதான் நான். இச்சிக்க கூடாதுன்னு சொன்னீர். செய்யக்கூடாது தெரியும் எனக்கு. புதிய மனுஷன் தெளிவா தெரியாது பாவம்ன்றது. இச்சித்து தான் தாக்குறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். ஆகையால் அன்பானவர்களே, ஜாக்கிரதையா இருங்கள். வெளியில் இருக்கிற சத்துருவை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண எப்படி? அவங்க தந்திரங்களை நம்ம அறிந்து ஞானமா இருந்தால் போதும். அவங்க தந்திரம் இல்லாம போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதே நேரத்துல கர்த்தர் நமக்கு அவங்களுடைய செயல்பாடுக்கு ஏத்தபடி நாம் உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே செய்யாதபடி கர்த்தர் நம்மளுக்கு கட்டளை கொடுப்பாரு. பொறுமையா இருந்தா பொறுமையா இருக்கணும். கத்தாதனா கத்தக்கூடாது. கூச்சல் போடனா கூச்சல் போடக்கூடாது. பயப்படாதனா பயப்படக்கூடாது. அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு பேசுவார் வெளியில இருக்கிற சத்ருவை குறித்து. ஆனால் உள்ளத்துல இருக்கிற சத்ரு தட்ஸ் டேஞ்சர். சில கிறிஸ்தவ குடும்பங்களிலே அப்படியாப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கு தெரியுமா? அண்ணன் நல்லா இருந்தா தம்பிக்கு புடிக்காது. தம்பி நல்லா இருந்தா அண்ணனுக்கு புடிக்காது. அக்கா நல்லா இருந்தா தங்கச்சிக்கு புடிக்காது. தங்கச்சி நல்லா இருந்தா அக்காக்கு புடிக்காது. அப்பா, அம்மாங்களுக்கும் குறிப்பிட்ட பசங்க, குறிப்பிட்ட பொண்ணுங்க தான் நல்லா இருந்தா அவங்களுக்கு சந்தோஷம். மத்தவன் எப்படி போனா என்ன? நாட் குட். அங்க கர்த்தர் உலகத்தார் அடிக்கிறது போல அடிக்கிறது கிடையாது. 5ஆம் அதிகாரத்துல. 5ஆம் அதிகாரத்துல சீன தலைகளா மாறுது. ஆகையால் அன்பானவர்களே, ஒன்று இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டு போக வேண்டும். வெளியில் இருக்கிற சத்ருவை பத்தி நான் பேசவில்லை. உள்ளத்தில் இருக்கிற சத்ருவுடைய தன்மை உங்களுக்கு எனக்கு ரொம்ப தெளிவா புரியும். அது அந்த கண்ணு அப்படியாப்பட்ட கண்ணு அது. அந்தகாரப்பட்ட கண்ணு அது. இயேசுநாதர் கண்ணை பத்தி பேசுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு விசுவாசி விழுந்தான உடனே அந்த கண்ல இருந்து நமக்கு கிடைக்குது பாரு ஒரு சுகம். அதிலே புரிஞ்சுக்கணும். வெளியில இருக்கிற அந்த பழைய சத்ரு உள்ளத்தில் அப்படியே நிறைந்திருக்கிறான் என்று. நமக்கு எப்போதும் யார் திருப்தி? ஆண்டவராகிய இயேசுநாதர். என்ன இருக்கோ இல்லையோ, நமக்கு யார் நிறைவு? கர்த்தர். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் சொல்றாரு? அவர் பேதுருவையும் அப்போலோவையும் பார்த்து தன்னை சூடு போட்டுக்கவில்லை. பவுல் விருத்த சேதனம் உள்ளவருக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து சபையத்தை கட்டினாரா தாய் சபையை பேதுரு. அதே போலதான் கர்த்தர் எனக்கும் புறஜாதிகளுக்குள்ளாக ஊழியத்தை கொடுத்தார். நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். கோபம் இல்ல பவுலுக்கு, எரிச்சல் இல்லை. ஸோ அதை நீங்க கிளீனா ஹைலைட் பண்ணணும். ஒருத்தர் நல்லா வர்றதை பார்த்து இந்த ஊழியக்காரங்களுக்குள்ள பயங்கர காம்படிஷனுக்கு வர நடக்குது. ஒரு ஊழியக்காரன் நல்லா சத்தியத்தை பேசிட்டு கொண்டு வந்தா இன்னொரு ஊழியக்காரனுக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன எரிச்சல் உனக்கு அதுல? சத்தியத்தை பேசி ஆத்துமாக்கள் அந்த காலத்துல இருக்கிற ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வந்து ஊழியம் பண்ணாக்கா அவன் தான் பொய்ய பேசி ஜனங்களை வழி தப்புறான். நீ சத்தியத்தை பேசி நிரூபிக்கலாம். அது இங்க அடியன் எப்போதும் செய்வது உண்டு. வழிக்கு போகக்கூடாது ஜனங்கள். கிறிஸ்துவாகிய நிரந்தரமான சத்தியமாகிய அவரை நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்க சொன்ன அந்த அதிபதியை விட்டுட்டு வேற ஏதாவது பேசி ஜனங்களை மயக்கினால் இந்த இடத்துல எப்போதும் கடிந்து கொள்ளுதல் இருக்கும். ஆனால் ஒருத்தர் கர்த்தர் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை நடத்தி நல்லா போடுன்னு போனா ஏன் எரிச்சல் அடைகிற? ஆகையால் உங்களுடைய இருதயம் புண்படாதபடிக்கு, உங்கள் இருதயம் சீவு கொத்தாதபடிக்கு, உங்கள் இருதயம் கெட்ட வாசனையை ஏற்படுத்தாதபடிக்கு உள்ளத்தில் இருக்கிற சத்ருவை நீங்கள் கண்டுபிடிச்சு ஆண்டு கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்கிற நான் அது நல்லா இல்லை பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளையும் அந்த ஒரு பார்வையிலும் நமக்கு இருக்கிறது. உலகத்தாருடைய சத்ருடைய பார்வை அது. என்கிட்ட இல்லை அவன்கிட்ட இருக்குது பாருன்ற எண்ணங்களும் உலகத்தாருடைய சத்ரு அது. 2 ஆங்கிளையும் அட்டாக் செய்யுது. என்கிட்ட இருக்குது, இவன்கிட்ட இருக்குதா, அது இதுகிட்ட இருக்குதா, என்கிட்ட இருக்குது. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன இது? நான் எப்படி இருக்கிறேன் பாரு. என்ன பாரு? அந்த புத்தி யாரு தெரியுமா? பாரிசீஸ், பரிசேயர். See how fair am I? நான் பார்க்க எப்படி இருக்கிறேன் பார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ ஒரு கல்ற, சுண்ணாம்பு அடிச்ச கல்ற நீ. நோண்டுனா செத்த பெருத்தோட நாத்தத்தான் உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் நாத்தம். வெளியே சுண்ணாம்பு வச்சு சுத்தினுங்கிறேன் கர்த்தர். எந்த காரணத்தை கொண்டும் சபையிலே மட்டமா இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்க கூடாது.
சபையில நல்லா உயர்ந்தவர்களை பார்த்து எரிச்சலும் அடையக்கூடாது. இது 2மே நமக்குள்ள இருக்கிற சத்ரு. எந்த விஷயம் வந்தாலும் என்ட்ட அது இல்லை என்று சொல்லி வேற व्यசனம் அடைந்து இருக்கிறவங்கள பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. அந்த நேரத்துல நம் நாவுல வர வேண்டியது ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மத்தவங்களுக்கு செஞ்சது போலவே நமக்கு செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் குடுத்தாக்கா, எனக்கு கர்த்தர் 3 பொண்ணு குடுக்கலாம். கர்த்தர் அவனுக்கு வெறும் 4 பசங்களும் குடுத்துட்டாக்கா, எனக்கு 4 பெண்களும் குடுக்கலாம். அது அவர் விரும்பியிருக்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? ஆகையால எந்த காரணத்த கொண்டோ மத்தவங்க இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் நானும் எடை போட்டு அந்த மாதிரி பேச பழகக்கூடாது. விசுவாசிங்கள்ட்ட அது இருக்குது. அடின்கிட்ட கூட இருக்குது. அது வெளிய வரும்போதெல்லாம் வெட்டணும். அது எழும்பும்போதெல்லாம் வெட்டணும். ஆகையால் உள்ளத்துல இருக்கிற சத்துருவை உங்க கண்ணுல கொண்டு வந்து நிப்பாட்டி, அந்த கண்ணு நிமித்தமாய் உங்களுக்கு மத்தவங்கள பார்த்து, மட்டமா பார்த்து சந்தோஷம் அடையறதும், மத்தவங்க நல்லா இருந்து அழிஞ்சு போறது செய்தி கேட்டு குதூகலம் ஆவுறதும், அப்படியாப்பட்ட உணர்வு உங்களுக்கு வந்ததுனால் அப்போ புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல இருக்கிற சத்துரு என்கிட்டயும் அப்படிதான் இருக்கிறான். நம்ம அப்படி செய்ய போகக்கூடாது. அனனியா சஃபீரா பண்ண பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில். எதற்காக தேவ ஆவியானவர் அவங்கள கொன்னாரு? சிலர் சொல்றது, அது ஆதி திருச்சபையிலே தேவ ஆவியானவர் அந்த அளவுக்கு வல்லமை நடத்தினால, அது அப்பவாச்சு, இப்ப அவர்தான்றாங்க. ரொம்ப பொய். அந்த பொய்யான ஊழியக்காரங்க பேச்ச நான் நம்புறது கிடையாது. சபை எப்போதும் கர்த்தருடையது தான். சபையில எப்போதும் தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. ஏன் அனனியா சஃபீரா கர்த்தர் அடிச்சு கொன்னாரு? தேவ ஆவியானவர். என்ன அவங்கள்ட்ட இருந்த பிரச்சனை? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் துர்நாற்றம் அடைவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையால் எப்போதும் நல்ல செய்தியை கேட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏதாவது சகோதர சகோதரி விழுந்துட்டால் முழங்கால நாம் கர்த்தரிடத்திலே மன்றாட வேண்டும். வேணாண்டவரே, தரணிக்கு மேல சோதிக்க மாட்டேன் என்று சொன்னீரே, அந்த சகோதரி பரிதாபமான நிலைமையை நிற்பார். மற்றவங்க முன்னாடி பரிகாசம் ஆகிற அளவுக்கு விட வேண்டாம். அது நம்முடைய ஜெபமாக இருக்கும். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம்
நித்தமும் மகிழ்ந்திடுவே. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனா நிலைத்திருப்பே. ஹல்லேலூயா. சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே.